ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம தனுஷ் சார் வந்துட்டு இன்னொரு ஹாலிவுட் படத்தில் கமிட் ஆயிருக்காராம். அது என்ன மூவின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம தனுஷ் கடைசியாக நடித்த ராயன் படம் கலவையான விமர்சனம் பெற்றிருந்தாலும் வசூல் ரீதியாக சாதனை பண்ணியிருந்தது. ராயன் படத்தை தொடர்ந்து சேகர் கமுலா இயக்கத்தில் குபேரன்ற படத்தில் நடிச்சிட்டு வராரு நம்ம தனுஷ். இந்த நிலையில தான் ஹாலிவுட் படத்துல கமிட் ஆகி இருக்கிறதா தகவல்கள் வெளியாகி வந்துட்டு இருக்கு. அதன்படி வேர்ல்ட் லெவல்ல ரீச் ஆன அவெஞ்சர்ஸ் படத்துல இருந்து அடுத்ததா அவெஞ்சர்ஸ் டூம்ஸ் டே படம் உருவாகிட்டு வருது. இந்த படத்தை ரோசோ பிரதர்ஸ் டைரக்ட் பண்றாங்க. இந்த படத்துல தான் தனுஷ்க்கு முக்கியமான ரோல் ஒன்று கொடுக்கப்பட்டு இருக்காம். இதே படத்துல நம்ம எல்லாரோட ஃபேவரட் ராபர்ட் ஜேஆர் மெயின் ரோல்ல நடிச்சிட்டு வராது. இந்த டூம்ஸ் டே படத்தோட அபிஷியல் நியூஸ் ரீசெண்டா வெளிவந்து இருந்தது. இதுல என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னா, ஆல்ரெடி ரோசோ பிரதர்ஸ் டைரக்ஷன்ல த கிரே மேன் படத்துல தனுஷ் நடிச்சிருப்பாரு. இதனாலதான் இந்த நியூஸ் ஒருவேளை உண்மையா இருக்கும்னு திரை வட்டாரத்துல சொல்லப்படுது. தனுஷ் சாருக்கு கைவசம் நிறைய படங்கள் கையில இருக்கு. உதாரணத்துக்கு ஆனந்த் எல் ராய் கூட ஒரு படம், மாரி செல்வராஜ் கூட ஒரு படம், இளையராஜா பயோபிக், அருள் மாதேஸ்வரன் கூட ஒரு படம், ஆயிரத்தில் ஒருவன் இரண்டாம் பாகம் போன்ற படங்கள் கைவசம் வச்சிருக்காரு. சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நீங்க இன்னும் இங்க தான் இருக்கீங்களா? முடிஞ்சிருச்சு, வீட்டுக்கு போங்க.